ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. சங்கீதம் 145:9. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவு மேன்மையான அறிவு. கர்த்தரோடு நெருங்கி பழகுகிறவர்கள் அவர் மிகுந்த தயவுள்ளவர் என்பதை அறிந்து கொள்வார்கள். தம்மில் அன்பு கொண்டு தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். மற்றவர்களுக்கு தயவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஆவியின் கனிகளில் 5வது கனி தயவாகும். தயவு என்ற வார்த்தையில் இரக்கம், காருண்யம் ஆகியவைகள் எல்லாம் கலந்திருக்கின்றன. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. நீங்கள் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டினது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். தேவ பிள்ளைகளே, நன்மை செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடும் ஆகிய அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு செய்து வருகிற நன்மைகளுக்காக, பாதுகாப்புக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இச்சைகள் நிறைந்த இந்த உலக வாழ்வில் பரிசுத்தமான வாழ்வையும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும், ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காத்துக்கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னித்து உமக்கு பிரியமான மக்களாக வாழ கிருபை தாங்க. உங்க பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லா மனிதர்களிடமும் தயை கூர்ந்து இரக்கமுள்ளவர்களாக நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க. வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி வாழ்ந்து உண்மையாய் உம்மை மைமைப்படுத்த எங்களுக்கு தயவு செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தினரும் தேவ சமாதானம், பரிசுத்தாவியானவரின் ஆளுகை, தேவ ஆசீர்வாதம் நிறைவாய் பெருகவும் அனைவரும் ரட்சிப்பின் நிச்சயத்தோடு வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், வேலைக்காக காத்திருப்போருக்கு வேலை கிடைக்கவும், வேறுகால பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்போருக்கு பிள்ளை செல்வம் கிடைக்கவும், கடன் பிரச்சனைகளினாலே கஷ்டப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும், வாங்கின கடனை ஏமாற்றாமல் திரும்ப செலுத்தத்தக்கதான உணர்வுள்ள இதயத்தை கொடுக்க வேண்டுமாயும், கோர்ட்டு கேஸ்களில் எதிர்பார்க்கும் நன்மைகள் முடிவுகளை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கவும், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி வாழும் ஒவ்வொருவரின் தேவைகள் சந்திக்கப்படவும், திக்கற்றவர்கள், விதவைகள், ஆதரவற்றோர் நலன் காக்கப்படும்படியும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், வருகைக்கு ஆயத்தப்படவும், ஆட்சியாளர்களுக்கு ஏற்ற ஆலோசனையும் வேற்று மதத்தினருக்கு இடையூறு செய்யும் சட்டங்கள் செயலற்று போகவும் ஜெபிக்கிறோம். மிஷனரிகள், சுதேசி ஊழியர்கள், ஊழிய ஸ்தாபனங்கள், அதன் பொறுப்பாளர்கள், பணியில் இருப்போர் யாவரும் கர்த்தருக்கு பயந்து ஆத்ம ஆதாய பணியில் இணைந்து செயல்படவும், ஆத்மாக்கள் ஆதாயப்படவும், தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் ஜெபிக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்டு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.